எஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வண்டியை டெலிவரி எடுத்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பூசாவை எடுக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருந்தோ அதே மாதிரி பார்த்தா நம்ம இது எடுக்கும்போது எனக்கு ஒரு செம ஃபீல். ஸோ இனிமேல் நம்மக்கிட்ட 4-wheel drive வண்டி இருக்குங்க. ஸோ தாறுமாற இனிமேல் பயங்கரமான ரைட் பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம். இன்றைக்கி இந்த வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். இது V-Cross 4-wheel drive. ஸோ இனிமேல் நம்ம ஃபால்கனுக்கு பதில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம கார் நம்ம கூட வந்து தாறுமாற பயங்கரமாக நம்ம எல்லா இடத்துக்கும் வந்து ஸோ செமையாக பண்ணோம். எஸ் நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டெலிவரி எடுக்கும் தாங்க வண்டி. வணக்கம், நான் உங்கள் நட்ராஜ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக நல்லபடியாக இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம 2 காரை சூஸ் பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரோட பிளானிங்கை சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னடா அடுத்து பண்ணலாம் அப்படின்றதுக்கு அந்த பிளானிங்கு, ஷெடியூலு, காசுக்கு பிரச்சனையாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும், அது எப்படி என்ன ஏதுன்றதெல்லாம் ரொம்ப போராடிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம புது வண்டி பார்க்க போனோம், அது வந்து பட்ஜெட்டுக்கு செட் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம இசுசு வந்து எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா 32 ஸ்டார்ட் ஆகிட்டு 36-38 லேக்ஸ் வரைக்கும் அதோட ரேட்டு போகுது. ஸோ குர்காவோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 22 லேக்ஸ் கிட்ட போகுது. நான் சரி யோசித்தேன், சரி புது வண்டிக்கு இவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகலாமா இல்லை வேண்டாமா அப்படின்றத யோசித்தேன். டேக்ஸ் ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சின்ன வெஹிக்கிளுக்கு இருக்கிற டேக்ஸ் ரிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வண்டிக்கு சுத்தமாக கிடையாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அதோட டேக்ஸே பயங்கரமாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேக்ஸை கொடுத்து இந்த ஒரு வண்டியை எடுக்கணுமா அப்படின்றதுக்கு ஒரு யூஸ்ட் வெஹிக்கிளாக தெரிஞ்சவங்க சர்க்கிள்லேருந்து எடுக்கும்போது பெட்டர், நம்ம அழகாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த சாய்ஸ்க்கு போயிட்டேன். நான் மட்டும் பிளான் பண்ணலை. ஸோ நிறைய ஒரு திங்க் பண்ணி ஒரு பிளான் பண்ணி நிறைய ஒரு எக்ஸ்பர்ட்கிட்ட டிஸ்கஷன் பண்ணி எல்லாம் பண்ணி தான் அதை பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் முடிவெடுத்து வந்த ஒரு வண்டி தான் ஒரு பிளான் பண்ண. இந்த 2 வண்டியில் ஒரு வண்டி கண்டிப்பாக சூஸ் பண்ணுவேன். அடுத்த வீடியோ டெலிவரி வீடியோ தான் வரும் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ எந்த வண்டி அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்ப்நெயில்ல. ஸோ ஆமாங்க, ஸோ நம்ம இசுசுவை தான் நம்ம பிளான் பண்ணி எடுத்தாச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட தான் வந்து பார்த்து நான் ஓகே பண்ணி ஃபினிஷ் பண்ணேன். வண்டியை தரவே மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணி ஒத்துக்கிட்டு கொடுத்தாரு. ஆனால் வண்டியை எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணாமல் பியூராக லைவாக ஒரிஜினலாக ஸ்டாக்காக அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாரு. பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து ட்ரைவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங் ட்ரைவுக்கு ஏற்ற மாதிரி, ஆஃப் ரோடுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை பண்ணிக்கலாம். ஸோ இதில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி அந்த வண்டியை போய் எடுத்தோம், என்ன ஏது, ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் ஹார்ட் ஒர்க்காக இருக்கும். ஆனால் நான் இதில் எதுவுமே பெருசாக சொல்லியிருக்க மாட்டேன். நாம் போய் அந்த பர்சனோட வீட்டில் போயிட்டு வண்டியை எடுத்து டெலிவரி எடுத்து முடிச்சுட்டு வருவோம். அதை மட்டும் தான் இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். ஆனால் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி எல்லாமே போயிருக்குங்க. இந்த ஒரு இசுசு என் கையில் வர்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபால்கனை இழந்து, ஏரோக்ஸை இழந்து, எல்லாத்தையும் இழந்து போராடி ரொம்ப போராட்டங்க. எல்லாத்தையுமே தாண்டி தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். நிச்சயமாக நான் மட்டும் இல்லைங்க, லைஃப்பில் ஒவ்வொருத்தரும் போராடி தான் இந்த மாதிரி இடத்துக்குள்ளே வருவோம், கஷ்டப்படுவோம், சரி பண்ணுவோம். எல்லாமே டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு பிரச்சனை தான். எல்லாமே தாண்டி வந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ எல்லாமே கடந்தாங்க வந்தாகணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நிறைய நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருந்துகிட்டே தாங்க இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு உதவி பண்ணுறவங்களா இருக்கலாம், ஏமாத்துறவங்களா இருக்கலாம், உபத்திரவம் பண்ணுறவங்களா இருக்கலாம், எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்க தான் செய்வாங்க. முக்கால்வாசி பேர் தனக்கான காரியங்களை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் இந்த காலத்தில் பாதி பேர் இருக்காங்க. ஸோ நிஜமாக சொல்ல போனால் நெகட்டிவாக இருக்கிற பர்சன்ஸையும் நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களை அப்படியேத்துக்கு வர வச்சுட்டு பாசிட்டிவை நோக்கி ஓடுங்க, பாசிட்டிவ் நோக்கி பயணம் பண்ணுங்க, எல்லாமே திங்க் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருங்க, திங்க் பண்ணுங்கள், யூனிக்காக இருங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே லைஃப்பில் சாதிக்கலாம். ஸோ அப்படியே ஓர வைங்க, என்ன எதிர்பார்ப்போம். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணலாம். ஸோ நான் இதை போராடி வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம இசுசுவோட டெலிவரி வீடியோ பெருசாக கிராண்டெல்லாம் இருக்காது. நானே போய் நானே எடுத்து நானே வந்துட்டேங்க. அவ்வளோதான் டெலிவரி வீடியோ. ஸோ இது எப்படி இருக்குது என்ன எதுலாம் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சேனலுக்கு யாரை புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிடுவோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்தது நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம இசுசுவோட டெலிவரி வீடியோ. இன்றைக்கி டெலிவரி எடுக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நானும் நீங்களும் தான். ஓகே வாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்காக தான் இன்றைக்கி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம பைக்கோட ட்ராவல் வந்து பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகுது.
அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு அத்தியாயம் முடிஞ்சு இன்னொரு அத்தியாயம் தொடங்குற மாதிரி. ஸோ நம்மளோட பைக்கோட ட்ராவல் சூப்பர் பைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒரு கொஞ்ச நாள் தாங்க, எல்லாத்தையுமே நான் சீக்கிரமாக சரி பண்ணிவிட்டு திரும்பி நம்ம எப்பயும் போல் ஃபால்கன் ரைடரில் வந்து அழகாக சூப்பராக செமையாக நம்ம வந்து சூப்பர் பைக்கில் பறக்க ஆரம்பிக்கலாம். பட் இருந்தாலும் என்ன சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சூப்பர் பைக்கில் பிரச்சனையால் நம்ம வந்து காரில் ட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், 2 கார் வாங்கலாம் சொல்லி பிளான் பண்ணேன். ஸோ ஒரு கார் பார்த்தீங்கன்னா நம்ம மஹேந்திரா தார் தான் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஸோ மஹேந்திரா தார் ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு 4 வீல் டிரைவ் கார் இருக்குது, அந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி ஒரு 4-5 டைப்பாக 4 வீல் டிரைவ் காரை வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட ஒரு காரை ஓட்டி பார்த்தாங்க. அந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. பார்க்கவும் லுக்கு சூப்பராக இருக்குது. நிறைய ஒரு ஹிந்தியோட ஃபேமஸ் யூடியூபர் சேனல்லையும் வந்து அந்த கார் இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த காரை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப லைக் பண்ணி அந்த காரை நான் பிளான் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதேமாதிரி அந்த காரை தான் பிளான் பண்ணி இப்போ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம காரோட டெலிவரி, ஸோ காரை டெலிவரி எடுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ என்ன காரு என்ன ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இசுசுவில் 4 வீல் டிரைவ் V-Cross தாங்க எடுக்கிறேன். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து என் ஃப்ரெண்டு மூலிமா ஒரு ஆப்ஷனில் வந்து எனக்கு கிடச்ச ஒரு லொக்கேஷன். அவர் மூலமாக டேரெக்டாக நான் வந்து பார்த்து பேசி ஓகே பண்ணி கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிறது எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. நான் சொல்ல போனால் இந்த வண்டி எடுக்கிறேன்றது எனக்கே செம்ம சர்ப்ரைஸாக இருக்குது. பட் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப பேடாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வண்டி எடுக்கணும், அதாவது நம்ம பிடிச்ச பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது புதுசாக வாங்கலாம் பரவாயில்ல, ஒரு யூஸ்டு பொருளாக வாங்கினாலும் அது நமக்கு சந்தோஷம் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். இசுசு V-Cross 4 வீல் டிரைவ். ஸோ இனிமேல் நம்ம ஃபால்கனுக்கு பதில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம கார் நம்ம கூட வந்து தாறுமாறாக பயங்கரமாக நம்ம எல்லா இடத்துக்கும் வந்து ஸோ செமையாக பண்ணோம். ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துடுவார். ஸோ வெளியே போயிருக்காராம், ஸோ வந்துடுவார். ஸோ கரெக்டாக கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டாருன்னா நம்ம இங்கேருந்து அப்படியே என்ன பண்ணலான்னா, ஸோ வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சலாம். வண்டி டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் வண்டியில் என்னென்ன இருக்குது என்ன ஏதுன்றதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஒரிஜினலாக ஸ்டாக்காக மெயின்டைன் பண்ணியிருக்காரு, அதை அப்படியே நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுன்றதெல்லாம் நம்ம பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ பண்ணிவிட்டு நம்மளோட ரைடிங்க்கு என்னென்னலாம் செட் ஆகும், எப்படி செட் ஆகும், அது எல்லாத்தையும் நம்ம இதில் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம பைக்கை பைக்குன்னு தான் பைக்கு தாங்க வருது. ஸோ இங்கே வந்து நம்மளோட சூப்பரான 4 வீல் டிரைவ் காரை டெலிவரி எடுத்துகிட்டு ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? ஓகே, அவரோட இடத்துக்கு தாங்க வந்திருக்கேன். ஸோ அவரோட அப்பார்ட்மெண்ட்டு தான். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். இனிமேல் நம்ம காரில் தாங்க பறக்க ஆரம்பிக்கும். இன்ட்ரோ கொஞ்சம் பெருசாக போயிருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி கொஞ்சம் சொல்கிறதுல கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ எனிவே வாங்க, வண்டி எடுக்கிறது என்ன ஏதுன்ற டீட்டெயிலாம் வந்து வண்டி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க. 3 hours later. எஸ், நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இசுசு டெலிவரி எடுக்கிறோம். இதாங்க வண்டி. கிளாஸாக இருக்கு பாருங்கள், 4 வீல் டிரைவ். ஃபஸ்ட்டு வண்டி எடுத்துருவோம், அதுக்கப்புறம் காட்டுறோம். எஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வண்டியை டெலிவரி எடுத்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பூசாவை எடுக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருந்தோ அதே மாதிரி பார்த்து தான் நம்ம இசுசு எடுக்கும்போது எனக்கு ஒரு செம ஃபீல். ஸோ இனிமேல் நம்மக்கிட்ட 4 வீல் டிரைவ் வண்டி இருக்குங்க. ஸோ தாறுமாறாக இனிமேல் பயங்கரமான ரைட் பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம். ஏன்னா நம்மளோட கடவுள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக ஹெல்த் இஷ்யூஸ் சோதிச்சிட்டாரு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்லதுக்கு தான். சீக்கிரமாக ரெஸ்ட் எடுத்து ரெக்கவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்ம ரெடி ஆகிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பைக்கில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காரை காட்டுறேன், டெலிவரி எடுத்தாச்சு. இங்கே பாருங்க. ஸோ இதாங்க நம்ம இசுசு. செமையாக இருக்குது பாருங்கள். இந்த அப்பார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்கிறேன். இங்கே பாருங்கள், வண்டி எடுத்தாச்சு டெலிவரி. எஸ், இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம். வண்டி அப்படியே ஒரு வாக் ரவுண்டு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எஸ், இதாங்க செம்மையாக பாருங்கள், 4 வீல் டிரைவ். அண்ட் பின்னாடி அந்த ட்ரக் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், செம்மையாக. பின்னாடி அந்த இது போட்டு வச்சுருக்காரு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு கவர் பண்ணியிருக்க மாதிரி போட்டிருக்காரு. ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். இப்போ இருட்டாயிடுச்சு, அதனால் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சரியான முறையில் காட்ட முடியாது. ஸோ இப்போதைக்கு வண்டி எடுத்து பார்த்துருவோம். நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு வெளிச்சமான இடத்துல வந்து நிறுத்திட்டு ஸோ வண்டியை பற்றி கம்ப்ளீட்டாக என்ன ஏதுன்றதெல்லாம் கிளியராக சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி வீடியோ கொஞ்சம் சின்னதாக இருக்கும்.
இது உள்ள என்னென்ன ஸ்பெக் இருக்குது என்ன ஏதுன்ற காரோட ஃபுல் வாக் அரவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் நம்ம வண்டியை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு ஷார்ட்டாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சிம்பிளாக முடிச்சிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு டெலிவரி எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் பெருசாக போடுவாங்க. அண்ட் டெலிவரி எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக முடிச்சிருப்பேன். ஸோ எனிவே இங்கே பாருங்கள், வண்டிக்கு என்ன பேர் வைக்கலாம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். நம்ம செமையான ஒரு வண்டிக்கு ஒரு சூப்பரான ஒரு பேர் வச்சுருவாங்க. கம்பீரமாக இருக்கிறான் பாருங்கள், சூப்பராக. ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இப்போ நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடுவோம். இது ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு வீடியோ. நான் உங்களுக்கு டெலிவரி பெருசாக வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் வந்தேன், சுச்சுவேஷன் பார்த்தேன், கார் எடுத்தாச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு கிளியராக போட்டிருக்கேன். ஸோ நம்ம இது எடுத்தாச்சுங்க. ரியலி அட்டகாசமான ஒரு வண்டி. சிம்பிள், நான் உள்ளே மட்டும் உங்களுக்கு லைட்டாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேக் சைடு ஏரியா. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஏரியா. அண்டு பாருங்கள், 4 வீல் டிரைவோட ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு கிளியராக அது என்ன ஏதுன்னெலாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கிளியராக வண்டியோட ஃபுல் ரிவ்யூ நம்ம டிரைவிங்கோடு சேர்ந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பைக்குக்கு அப்புறம் ஒரு செமையான ஒரு காரோட அப்டேட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் காரில் பயங்கரமாக பண்ணலாம். ஸோ நல்ல பிளேஸ் இருந்தால் சீக்கிரமாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சீக்கிரம் பார்ப்போம். அண்ட் எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியலைங்க, செம்ம ஹாப்பி. அண்ட் அட் சேம் டைம்ஸ் ஃபால்கனை மிஸ் பண்ணுறேன்ற ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனிவே நான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருக்கட்டும் எவராக இருக்கட்டுங்க, புது வண்டியோ பழைய வண்டியோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வண்டியை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் எல்லாத்தையும் பக்காவாக பண்ணி செமையாக பண்ணோம் அப்படின்னா அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணால் எடுக்கலாம். இந்த வண்டி நான் புதுசாக எடுத்திருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா. ஆனால் இந்த வண்டியை வந்து நான் செகண்ட்ஸில் எடுக்கிறது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சூப்பராக இருந்து. நான் அடுத்த வீடியோவில் அதோட ரிவீல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எவ்வளோ காஸ்ட்டுக்கு எடுத்தோம் என்ன ஏதுலாம் கொடுக்குறேன். ஆனால் புது வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2.5 ஆர் 2.6 லிட்டர் வந்து இந்த இன்ஜின் இது. ஸோ செமையான பவர் இருக்கும். ஆனால் புது வண்டி பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் இன்ஜின் தான் வருது. ஸோ இதோட ஸ்பெக்கை இன்னும் நான் ஃபுல்லாக எனக்கு லான்ச் பண்ணல. இது அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக அதை ஃபுல்லாக ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு பயங்கரமாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு யாரை புதுசு வந்து நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். பைக்கை யார் ட்ரைவ் பண்ணாலும் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், ரைடிங் கேஸ் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லணுங்க. ஸோ பைக்கை ட்ரைவ் பண்ணவங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ காரை யார் ட்ரைவ் பண்ணாலும் சீட் பெல்ட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இனிமேல் நம்ம காரில் தான் ட்ரைவ் பண்ண போகிறேன்றனால இந்த வார்த்தையை நான் சொல்லி ஆகணும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. பாய், லவ் யூ.